வெல்கம் பேக் நண்பர்களே. இன்னொரு கேமு இங்கே பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபியுமே ஒரு பேர் வச்சுருக்கார். ஜியோ ரோபோ 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துலேருந்து ஒருத்தர் ஆடுறாரு. இங்கிலாந்து இல்லையா, சாரி, யுனைடெட் கிங்டம்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இல்லை இங்கிலாந்து யுனைடெட் கிங்டம் ஒன்றான்னு சொல்லிட்டுங்க. நான் வந்து சோஷியல் சயின்ஸில் கொஞ்சம் வீக்கு. அதனால் இப்போ வந்து மேட்ச்சுக்குள்ளே போயிடுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிறான் துரத்தி அடிக்கிறான், பிறந்த அடிக்கிறான். அப்படி ஒரு அடி வாங்கியிருக்கேன் இந்த மேட்ச்சில். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து எல்லாம் மூவ் பண்ணாங்கன்னு சரி நானும் வந்து இந்த வாட்டி அடித்து விளாடுவோம் சொல்லிட்டு போன வாட்டி தானே டாக்டிக்ஸாக மூவ் பண்ணுவோம், இந்த வாட்டி நல்லா அடித்து விளாடுவோம் சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அவன் வந்து இந்த ஒரே ஒரு பிஷப் வச்சு ஆட்டிக்கிட்டு இருந்தான். நான் அப்படி எப்படியாச்சும் போட்டுருணும்னு சொல்லிட்டு பார்த்தேன். இந்த குயினை வர பறி கொடுத்துருவோம் நடுவில். இப்போ இங்கே வச்சா குயின் போய்டுன்னு சொல்லிட்டு நான் இங்கே வச்சேன். அதுக்கப்புறம் இங்கே வச்சேன். சரி அவன் பிஷப் ரொம்ப நாள் ஆட்டிகிட்டு இருந்தானா, எட்ரா ஒரு போடுறான்னு சொல்லிட்டு பிஷப்பை போட்டேன். இந்த இடத்துல வந்து இப்படி வந்து எல்லா காயினும் ப்ளேஸ் ஆகிடுச்சா. இப்போ வந்து குயினை நம்ம வந்து இப்போ டெக்னிக்கலாக இப்போ சமைச்சிரும். D4 வந்து வைப்பான். குயினை வந்து D4 வச்சுட்டானா, குயின் வந்து D4 வச்சுட்டான். இப்போ நான் வந்து பேசிக்காக என்ன மூவ் பண்ணணும், இல்லை நீங்களாக இருந்தால் என்ன மூவ் பண்ணுவீங்க சொல்லுங்கள். இப்போ வந்து செம்ம பிரெயின் இருந்தால் உங்களுக்கு இந்த மேட்ச்சை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஒன்று குயின் தூக்கி ஓடிடணும், இல்லைனா இந்த பிஷப்பை வச்சு இந்த குயினையே போட்டிருக்கணும். அந்த ஒரு மூவை வந்து நான் விளையாடும் போது கூட யோசிக்கல, விளையாடி முடிச்சக்கப்புறம் யோசிக்கல, இப்போ வீடியோ எடுத்தல அதுக்கு முன்னாடி பார்த்துட்ருப்பேன்ல அப்பயும் யோசிக்கல. இப்போ தான் அந்த மூவ் இருக்குன்னே நான் பார்க்குறேன். நான் இந்த காயின் இருக்க மட்டும் தான் பார்த்தேன். இங்கே ஒரு சோல்ஜர் இருக்கிறதே நான் இப்போ தான் கவனிக்கிறேன். அந்த தலைமை ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன். இப்போ வந்து இது ரெண்டுமே நான் பண்ணாமல் ஒரு காம்பர் ஹார்ஸு அதை தூக்கி வந்து இங்கே வைப்பேன் சம்மந்தமே இல்லாமல். பார்த்தீங்களா, இப்படி ஒரு மூவ் வந்து யாருன்னா ஆடுவாங்களா இந்த ஒரு சுச்சுவேஷனில்? அதுவும் குயின் போகுதுன்ற நிலைமையில் வந்து யாருன்னா ஆடுவாங்களா? நான் ஆடுவேன், நான் தான் பைத்தியக்காரனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆடினேன். அப்புறம் அவன் வந்து போடா பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மண்டையில் அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் இந்த குயினை அடிக்கிறதுக்கு நான் போராடுவேன் பாருங்க, ஒரு போராட்டம். அப்படி ஒரு போராட்டம் போராடுவேன். ஆனால் அவன் வந்து அதை கண்டுக்கவே இல்லை. அவன் மாற்றி அடிச்சுனே இருந்தான். நான் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து ராஜாவுக்கு வந்து ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த வீட்டில் வந்து பாருங்கள் வீடே கட்டி முடிச்சிட்டேன். இங்கே செவ்வறு எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வச்சிட்டேன். இப்போ வந்து வீடு கட்டிட்டேன். போய் தூக்கிட்டு வந்து அவன் இங்கே வச்சுருவான். அசால்ட்டாக வந்து அவன் மேட்சே முடிக்க பார்ப்பான். ஆனால் அவன் ஏன் வைக்கலன்னு சொல்லிட்டு தெரியல. வச்சுருந்தா செக்மேட்னு நினைக்கிறேன். செக்மேட் தானே வச்சுருந்தா, இல்லை பிஷப் வச்சு நம்ம முட்டு கொடுத்துக்கலாம். அதனால் நானும் வந்து கஷ்டப்பட்டு என்ன எப்படியாச்சும் அவனுக்கு வந்து செக்கு வச்சிடணும்டா, எப்படியாச்சும் வந்து அந்த குயினை தூக்கிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். கடைசி வரைக்கும் அவனுக்கு ஒரு செக்கு கூட வைக்க முடியாமல் பரிதாபமாக செக்மேட் ஆகி தோற்று போயிட்டேன் நண்பர்களே. அப்படி ஒரு மேட்ச் தான் இந்த ஒரு மேட்ச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா போராடுவேன், என்ன மூச்சு வந்து முக்கிட்டு போராடிட்டு கிடந்தேன். அப்போ கூட ஒரு இது விளையாட முடியல நண்பர்களே. அவன் இஷ்டத்துக்கு அடித்து போட்டு பொழந்துக்கிட்டு இருந்தான். களம் வெட்டில் வந்து பிரவீன் புழக்கப்பட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு எழுதலாம் போல் அந்தளவுக்கு அடி வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவனுக்கு மனசே விட்டுட்டேன். நீ எல்லாத்தையும் தூக்கிட்டேன், இந்த 2 பிஷப் தான் இருக்குது, அதை வச்சு என்ன பண்ண போகிறேன், இந்த பிஷப்பையும் தூக்கி சொருகி நானே அடி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் வாலண்டியராக கொடுத்து அடி வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவனும் வந்து சரி அந்த பிஷப் உனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த பிஷப்பையும் தூக்கிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு இங்கே வச்சு அடிச்சு விளையாடிட்டு இருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதாச்சும் அடிப்போம்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அப்புறம் அவன் செக்மேட்டை வச்சு கேமே முடிச்சிட்டான். இந்த இதில் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிட்டு போங்க நண்பர்களே. உங்களுக்கு அப்படி நான் பண்ணதில் நான் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எந்த மிஸ்டேக் தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து எனக்கு வந்து டெக்னிக்கலாக சொன்னால் போல C7 B8 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கூட பரவாயில்ல. நான் டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கிற ஒரு மன தைரியத்துக்கு வந்திருக்கேன். அப்படிலாம் இல்லை, கற்றுக்குறேன்னு சொல்கிறேன். புரியுதா நண்பர்களே? அதனால் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அடுத்த வாட்டி நான் ரெக்டிஃபை பண்ணி திருத்து பார்க்குறேன். போன வாட்டிக்கு பார்த்தீங்கன்னா 242 இருந்துச்சு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த 8 குறைஞ்சி 234 வந்துச்சு. அதை தான் சொன்னல, போன மேட்ச்சில் சொன்னல, இந்த 242 தான் நம்ம அதை தாண்டி போகவே முடியல. அடி அடித்து திருப்பி பழையதுக்கு உட்கார வச்சிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல நண்பர்களே. நீங்களும் எனக்கு கூட ஆடணும்னு நினச்சிங்கன்னா வந்து கிரேசி மௌலின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுங்க அந்த ஐடிக்கு. அப்புறம் இன்பாக்ஸ் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு வந்து ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம மேலும் கேம் ஆடிக்கிட்டே இருக்க முடியும், உங்களுக்கு ஒரு கனெக்ட்லேயே இருக்க முடியும். அதனால் திருப்பி கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க, வீடியோ பார்த்துட்டே இருங்க. அடுத்த மேட்ச்சில் சந்திப்போம். நீங்களும் ப்ளே பண்ணலாம் என் கூட.